வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பாக்கெட் பால்ல இருந்து எப்படி நம்ம வீட்டிலேயே வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோல ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் ரெடி ஆயிடும். வாங்க இந்த வெண்ணெய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு ஹோம் கார்டன் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்துட்டு நான் இப்போ காய்ச்சுறேன். டெய்லி நீங்க காய்ச்ச அது மேல இருக்கிற ஆடையை வந்துட்டு தனியா ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிட்ட அப்புறமா இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஃபுல்லா மூடி வைக்க கூடாது. இந்த மாதிரி லைட்டா கேப் இருக்கிற மாதிரி வச்சு மூடி வச்சிடுங்க. இதை திருப்பி ரூம் டெம்பரேச்சர் வந்துட்ட அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்ப பால் வந்துட்டு நல்லா ஆறி இருக்கு. இப்ப பாருங்க மேல நல்லா அப்படியே எல்லோயிஷா நல்லா ஆடை வந்துட்டு படிஞ்சிருக்கு. இது அப்படியே எடுத்து நம்ம ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏறி சேர்த்துட்டு வரேன். அது கூடவே நான் வந்துட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நான் ஃப்ரீசர்ல தான் வச்சிருக்கேன். இப்போ அதையும் எடுத்து இது கூட சேர்த்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். அப்படியே மேலோட அந்த ஆடையை மட்டும் தள்ளிக்கோங்க உள்ளார. நீங்க இதை வந்துட்டு காய்ச்சி ஆற விட்ட அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா கூட ஆடை வந்துட்டு நல்லா திக்கா படியும். நீங்க அதை கூட எடுத்து நீங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸ்ல. இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டே வரலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டோர் ஆயிடுச்சு, ரெடியா இருக்கு அப்படின்றப்போ நம்ம இதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ வந்துட்டு ஃப்ரீசர்ல இருந்து வெளியே எடுத்து வச்சு ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுது. நல்லா இந்த மாதிரி தளதளன்னு ஆயிடுச்சு, கட்டியா இல்ல. இதுல வந்துட்டு கொஞ்சமா பால் ஊத்திக்கிறேன். நானு காய்ச்சி ஆற வச்சின பாலை கொஞ்சம் ஊத்திருக்கேன். இது கூடவே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது தயிரை துவஞ்சி கொஞ்சம் புளிச்சிட்ட அப்புறமா நம்ம வந்துட்டு இதுல இருந்து வெண்ணெய் எடுக்க போறோம். அதனால இப்ப காலையில வெண்ணெய் எடுக்கிறீங்கன்னா நைட்டே வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சிடுங்க. காலையில வந்துட்டு ரெடியா இருக்கும். நம்ம அப்படியே உடனே வெண்ணெய் எடுத்துடலாம். இப்ப நல்லா கலந்தாச்சு, நம்ம மூடி வச்சிடலாம். காலையில பார்க்கலாம் நம்ம. இப்ப எல்லாம் நல்லா தயிரை துவஞ்சிருக்குது. இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு இதை மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன். இதுல நான் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவு ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல ஒரு 1 மினிட் வச்சு எடுத்துடலாம். 1 மினிட் கூட தேவையில்ல, ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்க பல்ஸ்ல வச்சு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்பயே ஓரளவுக்கு திரண்டு வந்துருச்சு வெண்ணெய். இப்ப திருப்பி இதுல வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊத்திக்கிறேன். திருப்பியும் வந்துட்டு பல்ஸ் மோட்ல ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணிக்கோங்க மிக்சியில. இதே ஐஸ் வாட்டர்லயே நான் வந்துட்டு இப்ப எடுத்து வச்சிருக்கிறத ஊத்த போறேன். மேல பாருங்க வெண்ணெய் அப்படியே தனியா வந்திருக்கு, கீழே மோர் தனியா வந்துருச்சு. சூப்பரா நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய். நீங்க இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணணும்னா அதுல கொஞ்சமா வந்துட்டு தண்ணி ஊத்தி ஒரு இந்த சோப் லிக்விட் இருக்கும்ல அதை கொஞ்சம் போட்டு மிக்ஸிலே வந்துட்டு 2 தடவை பல்ஸ் பண்ணீங்கன்னா வெண்ணெய் எதுவும் ஒட்டிட்டு இல்லாம எல்லாமே கரைஞ்சு வெளியே வந்துடும். நீங்க ஈஸியா மிக்ஸியை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்படியே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடறேன் நானு கவர் பண்ணிட்டு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்க போறேன். எனக்கு கை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்றதுனால நான் ஸ்பூனால எடுத்து போட்டுக்கிறேன். இல்லைன்னா நீங்க வந்துட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த வெண்ணெயை அப்படியே கையாலேயே எடுத்துருங்க. நீங்க ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா வெண்ணெய் கையில ஒட்டாம நல்லா வரும். இப்ப இந்த கீழே இருக்கிற மோரை வந்துட்டு நம்ம ஏற்கனவே மோர் எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி கூட செய்யலாம். நீங்க இதுல உப்பு ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இது சால்டட் பட்டர் வேணும்னா நீங்க அடிக்கும் போதே மிக்சியில அடிக்கும் போதே கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா அடிச்சிங்கன்னா சால்டட் பட்டர் கிடைச்சிடும். இதை வந்துட்டு கேக்குக்கு எல்லாத்துக்கும் நீங்க எதுக்குலாம் நீங்க வெண்ணெய் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான வெண்ணெய் நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு.
நான் வந்துட்டு பாண்லே பால்ல வந்துட்டு செஞ்சிருக்கேன். இந்த மோர்ல வந்துட்டு எப்படி நான் இஞ்சி எல்லாம் போட்டு செய்யறதுன்றத வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம் கலெக்டர் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.